கொண்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் விட்டுவிட்டு ஹாப்பி நியூ இயர் எதற்கு? இது சொல்லுவார்கள், சொல்லத்தான் செய்வார்கள், நாமும் செய்வார்கள், செய்து கொண்டேதான் இருப்போம். அப்படியா? மார்க்கம் அவ்வாறா சொல்லி தந்திருக்கின்றது? எதற்கு? எனக்கு புரியவில்லை. அதாவது ஒரு விஷயம் உங்களை கடந்து செல்கிறது, ஒரு புதிய விஷயம் வருகிறது அப்படின்றால் திரும்பி கொண்டாடுவீர்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி இருக்கின்றார்கள், எந்த ஒரு மனிதன் பிறருடைய கலாச்சாரத்தை இம்மார்க்கத்தில் இணைப்பாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி இருக்கின்றார்கள். இப்பொழுது கூறுங்க, எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்செல்லாம் முக்கியம் இல்லை, நான் ஹாப்பி நியூ இயர் ஸ்டேட்டஸ்ல போடத்தான் செய்வேன், பார்க்கிறவங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்லதான் செய்வேன் அப்படின்னா நபியுடைய வார்த்தையை விடவும் இந்த ஹாப்பி நியூ இயர் உங்களுக்கு பெரிசா இருக்கிறதா? ஒரு வேடம் ஹாப்பி நியூ இயர் போடுவது உங்களுக்கு பெரிதாக விட்டதா? கேட்கலாம். இது என்னிடமும் கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான், எனக்கு புரியவில்லை. அதாவது ஒரு புதுசா ஒரு வருஷம் ஆரம்பிக்குது, அதை நம்ம கொண்டாடுறதுல என்ன தப்பு வருதா? எனக்கு கேள்வி வருதா? சரி, நீங்க உங்களுடைய ஸ்டேஜ்லயே வரணும். ஹாப்பி நியூ இயர் கொண்டாடுறது தப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க. எத்தனை பேருக்கு முஹர்ரமுடைய பண்டிகையை கொண்டாடினீர்கள்? முஹர்ரம் வந்தது என்றால் எத்தனை பேருக்கு இங்க தெரியும்? அதை கூறுங்கள். இஸ்லாமுடைய புத்தாண்டாக முஹர்ரம் ஒன்றை இங்க எத்தனை நபர்கள் தொழுது அல்லாஹ்வுக்காக பயந்து செலிப்ரேஷன் செய்தீர்கள்? இல்லையே. அப்புறத்துக்கு ஹாப்பி நியூ இயர்? எதற்கு இந்த மாதிரி அனாச்சாரங்களை மார்க்கத்தில் நாம் இணைக்க வேண்டும், திணிக்க வேண்டும்? இவ்வாறு மார்க்கத்தை பாழாக்குவோம் கூறுவானா? அந்த கபரில் கூறுவானா? என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று அந்த மனிதன் கூறுவானா? மூன்றாவதாக ஒரு கேள்வி கேட்கப்படும், இறுதி கேள்வி. என்ன கேட்கப்படும்? ஒரு மனிதரை காமிக்கப்படும்,